அதிமுகவினர் வைத்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட வேண்டும் என சபாநாயகரிடம் பரிந்துரை செய்தார் முதல்வர். முதல்வர் நடுநிலையாக செயல்படுவது இந்த கோரிக்கை பரிந்துரை செய்வதன் மூலமே தெரியும். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை காமராஜர் நகர் பகுதியில் எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறை சார்பில் அரசு அச்சக பணியாளர்களுக்கு ரூபாய் 34.50 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் 96 குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா, ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் ஆகியோர் நடைபெறும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதனிடம் சட்டமன்றத்தில் ஆளுநர் வெளிநடப்பு சம்பவம் குறித்த கேள்விக்கு, கடந்த காலத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் கூட சட்டமன்றம் நடக்கும் பொழுதும் சட்டமன்றத்தில் அமரச் செய்தார்கள். ஆனால் இன்று நடுநிலையாக பாரபட்சமின்றி சபாநாயகர் சட்டமன்ற கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே குற்றம் சாட்டுபவர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் மறந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் நடுநிலையோடு சட்டமன்றத்தில் செயல்பட்டு வருகிறார். நேற்று கூட அதிமுகவினர் வைத்த கோரிக்கையை பரிசீலிக்கப்பட வேண்டும் என சபாநாயகரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளார். இவ்வாறு அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்தார்.